எனக்கு தெரிஞ்ச ஒரு நரி கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, நரி தோட்டத்தில் போய் திராட்சை பழத்தை பறிக்க ட்ரை பண்ணும். கிடைக்கலங்கையும் சீச்சை இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு தானே நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நரி கதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. 2 நண்பர்கள் இருந்தாங்களாம், 2 நரி நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 பேரும் உணவை தேடி தோட்டத்துக்கு போகிறாங்க. 2 பேரும் போகும்பொழுது அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்குறாங்கங்க. பார்த்ததும் அதில் நிறைய கொத்து கொத்தாக திராட்சை இருக்குது. 2 பேருக்கும் அப்படியே வாயெல்லாம் எச்சி வருது. எப்படியாவது இந்த திராட்சையை நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முயற்சி செய்வாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திராட்சை தூரமான தொலைவில் இருந்துச்சு, இவங்க 2 பேருக்குமே எட்டலை. அதில் ஒரு நரி சொல்லும், இந்த பழம்லாம் புளிக்கும்பா, வேண்டாம், நம்ம ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணும், வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நரியை கூப்பிடும். இது என்ன சொல்லும், என்னால் வர முடியாது, நீ வேணா போ, நான் சாப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லும். அது அதனுடைய முடிவில் உறுதியாக இருந்துச்சு, தெளிவாக இருந்துச்சு. நான் எப்படியாவது இது ஒன்றால் முடியாது பார்க்கலாமா அப்படின்னு இன்னொரு நரி சொல்லும். நீ வேணா பாரு, இன்னைக்கு நான் இந்த திராட்சை பழத்தை சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு அந்த நரி சொல்லும். அது மாதிரியே இது என்ன பண்ணும், ஒரு நரி ஓடி போயிடும். இன்னொரு நரி என்ன பண்ணும், ஒவ்வொரு திராட்சை கொடியாக போய் முயற்சி செஞ்சு பார்க்கும். அதை ரொம்ப ட்ரை பண்ணும். கன்சிஸ்டன்சியாக அதை தொடர்ந்து அதை ட்ரை பண்ணி பல கொடிகளில் போய் எப்படியோ ஜம்ப் பண்ணி ஒரு கொடியை பிடிச்சி இழுத்து அதில் உள்ள திராட்சையை பறித்து சாப்பிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திராட்சையை சாப்பிட்டுட்டு அது மனசு கேட்காது. தன்னுடைய நண்பனுக்கு ஓடுனாலும் பரவாயில்ல, அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராட்சையை எடுத்துக்கிட்டு வரும். எடுத்துகிட்டு வரணும். அதுமாரியே அந்த இன்னொரு நண்பன் இருக்குல்ல நரி, அதுவும் வரும். என்ன நீ இன்னுமே காணும், என்ன தான் பண்ணுற, நான் தான் உனக்கு திராட்சை கொடி கிடைக்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு இல்லை பாரு, உனக்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. பழம் புளிச்சு தானே நான் சொன்ன மாதிரி அப்படின்னு இன்னொரு நரி கேட்கும். இல்லையே, பழம் ரொம்ப இனிப்பாக இருக்குது, நான் ஒன்று சொல்லட்டா, உனக்காகவும் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் ஒன்று சொல்லட்டா. நாம் ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம தவறாக நீ பேசிட்ட, புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்ட, அதுவுமே தப்பு தான். நீ இன்னும் முயற்சி செஞ்சு பார்க்காமையே ஓடிட்ட. நாம் முயற்சி செய்யும் பொழுது எனக்கு திராட்சை கிடச்சிது, இன்றைக்கி போயிட்டு போதுன்னு உனக்கு நான் திராட்சை கொடுக்குறேன், இனிமேல் நீனே கஷ்டப்பட்டு உழைச்சி நீ எந்த திராட்சையோ எந்த பொருளையும் எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த நரி சொல்லணும். அந்த நரி இன்னொரு நரி வெட்கி தலை குனிஞ்சிட்டு அது கொடுத்த திராட்சையை சாப்பிடும். ஆமாங்க, நாமளும் இப்படி தான் நிறைய பேர் பண்ணுறோம். ஏதோ ஒன்றில் முயற்சி செய்வோம். முயற்சி செய்யும் பொழுது அது நம்மளுக்கு நிறைய சிக்கல்களை கொடுக்கும், நிறைய துன்பங்களை கொடுக்கும் பொழுதே நம்மளுடைய எண்ணங்கள் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டா, யாராவது அதில் இறங்கியிருப்பாங்கள்ல, அவங்க எதில் நஷ்டமானதோ, அவங்க தோல்விகளோ இதுதான் நம்மளுக்கு தோணிட்டு, சீச்சி இது நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம பின்வாங்கிடுறோம் இல்லைங்களா? அப்படி தாங்க. இல்லை, நாம் இந்த ஒரு நரி எப்படி முயற்சி செஞ்சு அந்த பழத்தை சாப்பிட்டுச்சோ அது மாதிரி நம்மளும் உறுதியாக முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக அதனுடைய பலனை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, கிடைக்காத ஒன்றை நாம் தவறாக பேசுகிறதும் தப்புங்கிறத இந்த கதை நம்மளுக்கு புரிக்க வைக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த நரி கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.